அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா மணிகண்டன். தனுசு ராசியை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த தனுசு ராசியை பற்றி என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காணொலியை நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்றது. என்னவென்றால், தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் இன்னும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய கடன், வேதனைகள், உறவுகளால் பிரிவு, அதனால் ஏற்படக்கூடிய வேதனை, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல, இது போல கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கிறது இந்த தனுசு ராசி தான். வாழ்வதா சாவதா என்ற நிலை. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்துட்டாலே நமக்கான கோட்பாடுகள் இறைவன் இதுதான் அப்படின்ட்டு விதிச்சிடுறார். அதன்படி வாழ்ந்தா நாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்லலாம். அதிலிருந்து நாம் மாறுபட்டு வாழ்வோமானால் நமக்கு இடர்பாடுகளும் பல வேதனைகளும் வந்து அதை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். காலபுருஷ தத்துவப்படி இந்த தனுசு ராசி 9ஆம் இடமாக பாக்கியஸ்தானமாக வந்தாலும் 10ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் தான். எந்த ஒரு பாவகமாக இருந்தாலும் அதற்கு 12ஆம் இடம் விரயம். அந்த பாவகத்தை அனுபவிக்க பிறந்தவன் என்று பொருள். அப்போ 10ஆம் இடம் சனீஸ்வர பகவானுடைய வீடு, கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்திற்கு 12ஆம் இடமாகத்தான் இந்த பாக்கியஸ்தானம் தனுசு ராசி அமைகிறது. அப்படி என்றால் இந்த தனுசு ராசியில் நீங்கள் பிறக்கிறீர்கள் என்றால் உங்கள் கர்மாவை முழுவதுமாக அனுபவிக்கத்தான் பிறந்துள்ளீர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலுமே அது நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ, புண்ணிய பலனோ பாவ பலனோ, அதை நீங்கள் இந்த பிறவியில் முழுமையாக அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்ற விதி. அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா, ஒன்று நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்கள் நண்பர்களுக்காக கஷ்டப்படுவீங்க, உங்கள் குடும்பத்திற்காக கஷ்டப்படுவீங்க, தான் வாக்கு கொடுத்துட்டோம் அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்படுவீங்க. இது போன்ற தர்ம நெறிகளுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி பாக்கியஸ்தானம். இந்த தனுசு ராசியினுடைய ஆட்சி அதிபதி குரு பகவான். குரு பகவான் எப்படி இருக்கணும்ட்டு நமக்கு ஒரு சில கோட்பாடுகள் எல்லாம் கொடுத்துருக்கார். ஏற்கனவே நான் காணொலியில் சொல்லியிருக்கிறேன். தேவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டுமோ அதற்கு அறிவுரை வழங்குபவர் இந்த குரு பகவான். இந்த நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொடுப்பவர் இந்த குரு பகவான். தேவர்கள் நெறி தவறி நடக்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவார் இந்த குரு பகவான். தேவலோகமே இருண்டு விடும். அப்படி என்றால் இந்த தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நெறிமுறையில் வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? நண்பர்களுக்காக அதிகமாக செலவு செய்து தன்னுடைய வாழ்க்கையினை வீணடித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நண்பர்கள் மத்தியில் தேவையில்லாத ஒரு கௌரவத்துக்காக செலவு செய்வாங்க. அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலிருந்தே போராட்டம் தான். கல்வியை பெறக்கூடியதாக இருந்தாலும், உத்தியோகத்தை பெறக்கூடியதாக இருந்தாலும், குடும்பத்தை அமைப்பதாக இருந்தாலும், அதாவது திருமணம் செய்து, இதில் எல்லாமே போராட்டம் தான். இவர்களுக்கு பொதுவாகவே ஒரு 45 வயதுக்கு மேலே தான் நல்லா இருக்கு. முதல்ல இவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணுன்றதை தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க. பொய் சொல்லக்கூடாது. பொய் இந்த வாழ்க்கையில் சொல்லாமல் இருக்க முடியாது. வள்ளுவர் சொன்ன வாக்குக்கு இணங்க எந்தெந்த இடத்துல பொய் சொல்லணுமோ அந்தந்த இடத்துல தான் பொய் சொல்லணும். தேவையில்லாமல் ஒரு நாளைக்கு 10 பொய் 20 பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா வாக்குஸ்தானம் சனி பகவானுடைய வீடு. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம்னா ஏதாவது லேட்டாக வந்துட்டோம்னா அதுக்கு தவறான பொய் சொல்கிறது, ஏதாவது டாக்குமெண்ட் முடிக்காட்டி அதுக்கு ஒரு தவறான காரணம் சொல்கிறது, பொய்யான காரணம் சொல்கிறது, ஏதாவது இப்போல்லாம் கேஷுவல் அப்படின்ட்டு ஆகிப்போச்சு இந்த பொய் சொல்கிறது. ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அது முக்கியம். தேவையில்லாமல் அதிகமாக பொய் சொல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கள், பிரகாசமாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வேலை செய்கிறீர்கள் அல்லது சொந்த தொழில் செய்கிறீர்கள், உங்கள் வருமானத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது. குரு பகவானுக்கு இந்த மது அருந்துவது என்பது சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் உங்கள் வருமானத்தில் உங்கள் லாபத்தில் மது அருந்தி அந்த தீய பழக்கத்துக்கு ஒரு ஆளாயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் விலகி சென்று விடும். குரு பகவானே கொடுக்க மாட்டார். காப்பாற்றுவாரே தவிர, சாப்பாடு போடுவாரே தவிர உங்களுக்கான செல்வங்களை வாரி வழங்க மாட்டார். இதுதான் உண்மை. ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ஜீவனம்ன்றது எங்கேயாவது எப்பயாவது யார் மூலமாவது கிடைச்சிடும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும். ஆனால் செல்வங்களை, தனத்தை சேர்ப்பது என்பது இவர்கள் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே சேரும். தனுசு ராசியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல ஒரு ஆரையா, ஒரு தாசில்தாரா, ஒரு கலெக்டரா அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடித்து வந்திருப்பார்கள்.
ஒரு பெரிய தொழிலதிபராக வந்திருக்காருன்னா நிறைய மக்களுக்கு நிறைய தான தர்மங்களை வழங்கியிருப்பார். பல குடும்பங்கள் அவரால் வாழ்ந்திருக்கும். கடன் வாங்குறோம்னா அந்த கடன் வாங்கின பணத்தில் எப்படி செலவு பண்ணணுமோ அப்படி செலவு பண்ணுவார். பணத்தை மதித்து அதை செலவு செய்வார். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க, உங்கள் மேனேஜர் உங்களை போயிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறாரு, டீ வாங்கிட்டு வர சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஐபி வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா நம்ம ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கிறோம், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கிறோம், நம்மளை போய் டீ வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அதே போல தான் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணத்தை மதியுங்கள். அப்போ அந்த பணம் என்ன பண்ணும்? நீங்கள் தவறான ஒரு செலவுக்கு செய்கிறீங்கன்னா, இவன் என்னை மதிக்கவில்லை. குரு பகவான் யாரு? பணத்துக்கான காரகத்துவம். அந்த பணத்தை எப்படி மதிக்கணும்? அப்படி மதிக்கணும். மது அருந்துவதோ, மது வாங்குவதோ, இந்த புகைப்பழக்கம் செய்வதோ தவறான பழக்கம், தவறான செலவுகள். தவறான செலவுகள் இருந்துவிட்டாலே அந்த பணம் உங்களை கைவிட்டு போய்விடும். பெரியவர்களை, ஆன்றோர்களை, சான்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக உங்களுக்கு ஒரு பணம் வருதா, லாபம் வருதா, குடும்பத்தோட கூட்டு போயிட்டு சுற்றுலா போயிட்டு வாங்க. அந்த மாதிரி பணம் செலவு பண்ணலாம். குரு பகவான் அதற்கும் காரகத்துவம் பெற்றவர் தான். பிரயாணம் செல்லலாம், கோயிலுக்கு செல்லலாம், சுற்றுலா செல்லலாம், கொடைக்கானல், ஊட்டி இது போலலாம் போயிட்டு வரலாம். 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை. அதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் தனத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். பணத்தை மதித்து செலவு செய்யுங்கள். அன்னம் வழங்குங்கள், சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த பணத்தை செலவு பண்ணி மேலும் பெருகும். ஆனால் தனுசு ராசி அன்பர்கள் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தானம் நீங்கள் பெறக்கூடாது. பிறரிடம் இருந்து எந்த தானத்தையும் நீங்கள் பெறக்கூடாது. ஒருத்தவங்க நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அது கடனாக இருந்து அதை அடைத்து விட வேண்டும். யாரா இனமா இல்லை பரவாயில்ல வச்சுக்கொண்டு காசு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் கஷ்டத்துக்கு உங்களுக்கு வாங்க தூண்டும். ஆனால் அதை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ, இல்லை பாலிய பருவத்திலோ, இல்லை கல்லூரி பருவத்திலோ, இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்திலோ ஒரு 500 1000 யாருக்காவது கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காமல் இருந்திருந்தால் கூட தேடி சென்று கொடுத்து விடுங்கள். கர்மா நமக்கு பின்னாடி தான் நிற்குது. நமக்கு முன்னாடி அது நம்ம எவ்வளோ வேகத்தில் பிரயாணம் பண்ணாலும் அது நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். தனுசு ராசி கர்மாவின் நிழல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க செய்கிற பாவங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு நீங்க நினைக்கவே கூடாது. கடவுள் பார்க்கிறார். கடவுள் வெளியில இருந்து பார்க்கல, உங்களுக்குள்ள இருந்து பார்க்கிறார். ஏன்னா உள்ள ஒவ்வொரு செல்லிலும் அணுவிலும் அணுவாக இறைவன் விற்றிருக்கிறார். நீங்க செய்கிற பாவம் உங்கள் உள்ளில் இருந்து தான் பார்க்கிறார், உங்கள் கண்ணில் இருந்து தான் பார்க்கிறார், உங்கள் மூளையில் இருந்து தான் பார்க்கிறார். இது போல நம் உடலில் இருந்தே, நம் மனதில் இருந்தே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எதுவும் பார்க்கவில்லை என்று நாம் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. அதே போல உங்களுக்கு ஒரு நல்ல பிராப்தம் கிடைக்க போகிறது, இறைவனிடமிருந்து ஒரு நல்ல பிராப்தம் கிடைக்க போகுது, நல்ல லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த தீய பூதகணங்கள் என்ன செய்யும்? இவன் அதுக்கு தகுதியானவனா என்று சோதித்து பார்க்கும். உங்களுக்கு மது பழக்கத்துக்கு ஆசை காட்டும். இது போல நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, உடனே உங்களுக்கு நல்ல பிராப்தம் வரப்போகுதுன்னா இந்த தீய பூதகணங்கள் என்ன செய்யும்? இவனை சோதிச்சு அந்த பிராப்தத்தை கிடைக்க விடாமல் செய்யும். அப்போ உங்களுடைய நண்பனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இது போல் இந்த இடத்துக்கு போகிறவா, ஜாலியாக இருக்கலாம், இது வாங்கி தரவா, ஜாலியாக இருக்கலாம், நீ எதுவுமே செலவு பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இது போன்ற அழைப்புகள் எல்லாம் வந்துவிட்டாலே நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். உங்களை வழி தவறி செல்ல வைத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கிய ஸ்தானத்தை இந்த தீய பூதகணங்கள் தடுத்து நிறுத்திவிடும். அந்த மாதிரி அழைப்பு வந்தாலே நீங்கள் யோசிச்சுங்க, நமக்கு ஏதோ மிகப்பெரிய நன்மை நடக்க போது அதை தடுத்து நிறுத்த இந்த சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சோதனையை நீங்கள் தாண்டி விட்டால், வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால், நேர்வழியில் சென்று விட்டால் நீங்கள் நிச்சயம் ஒரு முக்கியமான ஸ்தானத்தை அடைவீர்கள், ஒரு பெரிய பிராப்தத்தை அடைவீர்கள். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. அவர்கள் வேலையை அவர்கள் தான் செய்யணும். உங்களுக்கான வேலையை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்களே கர்மாவை அனுபவிக்க வந்தவர்கள். அதனால் உங்கள் வேலையை மற்றவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு அதை விட 2 மடங்கு வேலை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்கும். அதை யார்கிட்டையும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே போல் ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் 20 ரூபாயாக இருந்தாலும் தயவுசெய்து யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. 10 ரூபா தானேன்ட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. பிறருடைய பணம் உங்ககிட்ட 1 ரூபா கூட இருக்கக்கூடாது. உங்கள் பணம் இருக்கலாம், நீங்கள் தான தர்மம் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கடன் வாங்கணுன்னாலே யோசித்து தான் வாங்கணும், முக்கியமானதுக்கு தான் வாங்கணும். எல்லா விஷயத்துக்காகவும் கடன் வாங்கக்கூடாது.
ஒரு பொருளை வாங்குறீங்க, இஎம்ஐயில் வாங்காதீங்க, பணம் சேர்த்து வச்சு வாங்குங்க. அது வெற்றியை தரும். உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்தும். வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானம் வந்தவர்கள்லாம் அப்படி வந்தவங்க தான். கடன் எதுக்கும் வாங்க மாட்டாங்க. கடன் இல்லாமல் தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. எப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அவங்க கடன் வாங்குவாங்க. அதை வச்சு தான் அவங்க முன்னேறுவாங்க. தேவையில்லாமல் வீட்டு பொருள் வாங்கிறதுக்கும் ஒரு இடம் வாங்கிறதுக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் கடன் வாங்கி அது தன்னுடைய கௌரவத்தை, அதாவது கோடியான கௌரவத்தை பெருக்கிக்கிறதுக்காகலாம் கடன் வாங்க மாட்டாங்க. அதெல்லாமே தனுசு ராசி அன்பர்களை அழித்து விடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை பின்பற்ற வேண்டும், எதை நாம் அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றி இந்த அன்பர்கள் வாழ்ந்தீர்களானால் வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் உயர்ந்த ஸ்தானம் செல்வீர்கள். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் உங்களை கரம் பிடித்து உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பொதுவாகவே நீங்கள் கர்மாவை அனுபவிச்சிட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா உயர்ந்த ஸ்தானம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். நான் தான் சொல்லிட்டேனே, ஒருவன் எந்த அளவுக்கு அவமானம் படுகிறானோ, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ, எந்த அளவுக்கு கௌரவத்தை இழக்கிறானோ அவனை தேடி உயர்ந்த ஒரு ஸ்தானம், உயர்ந்த ஒரு பிராப்தம் இந்த பிரபஞ்சம் வழங்கி கொண்டிருக்கிறது. குரு பகவான் வழங்கி கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு பாவம் செய்கிறாங்க, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிடுறாங்க, கண்கலங்கி நம்ம மாட்டிக்க போகிறோமே அப்படின்ட்டு பரிதவிக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் மாதிரி யாரோ வந்து ஒருவர் நம்மளை காப்பாற்றுவார். தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை செம்மையாக நடத்துவதாக இருந்தாலும் மிகவும் போராட்டமாகத்தான் உள்ளது. ஏனென்றால் தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் புதனுடைய வீடு, மிதுனம், பாதகாதிபதி. அதனால் வாய் சண்டை வரும். ஒரு வேளை சாப்பிடணும்னாலே போராட்டம், சாப்பிடும்போது சண்டை வராமல் இருந்தாலே ஆச்சரியம். இன்றைய நாள் எப்படி செல்லும் அப்படின்ற ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். இதையும் மீறி ஒரு சில அன்பர்கள் எல்லாம் வாழ்க்கையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கர்மா நல்ல கர்மா என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் குடும்பத்தில் மிகவும் நிம்மதியாக வாழ்கிறானோ அவன் ஒரு நல்ல கர்மாவினை பெற்றுள்ளான் என்றுதான் பொருள். நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது போல நல்ல மனைவியே அமைந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நீயா நானா என்று போட்டி போட்டே வாழக்கூடிய ஒரு நிலைதான். இருந்தாலும் அவர்கள் ஒரு 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கடந்து விட்டால், அது ஒரு 40 வயது கடந்து விட்டாலே அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவி வேலைக்கு செய்கிறாங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கனாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். வாழ்க்கை துணைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், நிச்சயம் நன்றாகவே இருக்கும். ஒன்று அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அற்புதமான வாழ்க்கையை அவர்கள் வாழப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். பொதுவாக தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு விட்டாலே வாழ்க்கை ஒரு நல்ல சேஞ்சஸில் போயிடும். அதே போல் பெண் குழந்தை பிறந்துட்டா ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் நின்றுவிடும். ஏன்னா அவங்க கர்மா அந்த பலனை அனுபவிப்பதற்கு வந்தார்களோ அந்த கர்மாவை அனுபவித்து விட்டார்கள். இனி புண்ணிய பலனை தான் அனுபவிக்கப் போகிறான் இவன் என்று பொருள். அதே போல் இப்போ தனுசு ராசி அன்பர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையை தவிர்த்து எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானுடைய வீடு, அந்த குரு பகவானுடைய குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று விட்டீர்கள் என்றால் மாதத்திற்கு ஒரு நாள் வியாழக்கிழமை அல்லது ஒரு 2 மாதத்திற்கு ஒரு நாள் வியாழக்கிழமை திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வாருங்கள். பொதுவாகவே திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலே அந்த ஊழ்வினை, கர்மவினை, பூர்வ ஜென்ம அனைத்து வினைகளையும் தீர்க்கக்கூடியது தான் திருவண்ணாமலை கிரிவலம். அதுவும் நீங்கள் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை கிரிவலம் சென்றீர்கள் என்றால் குரு பிராப்தமும் அந்த இறைவனுடைய அனுகிரகமும் கர்மவினை அனைத்தும் நீங்கி நல்வினை பெருகி நல்லதொரு வாழ்வினை நீங்கள் பெறுவீர்கள் என்று உறுதியிட்டு சொல்லலாம். அதே போல் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு குருவின் குரு, நம்ம குரு பகவான் பிரகஸ்பதி இருக்கிறார் அல்லவா, அவருக்கே குரு என்று சொல்ல போனால் இந்த தட்சிணாமூர்த்தி பகவான் தான். அந்த தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சூட்டினால் நல்லது. 3வது ஆலய திருப்பணி. பொதுவாக தனுசு ராசியில் கர்மஸ்தானத்துக்கு 12ஆம் இடம், இந்த 9ஆம் இடம். இந்த தனுசு ராசி நீங்கள் கர்மாவை கழிக்க வேண்டும், தீர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் ஆலய திருப்பணி மேற்கொள்ள வேண்டும். சிவன் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். வருமானம் இல்லாமல் தனுசு ராசி நிறைய அன்பர்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போது உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடம் என்று தனஸ்தானம் 2ஆம் இடம், பேசிக்கே அதான். அது சனி பகவானுடைய வீடு. அப்போ அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் யார்? எளியோர்கள்,
வயதானவர்கள், ஊனமுற்றவர்கள், தொழுநோயாளிகள், சுற்றத்தாரால் கைவிடப்பட்டவர்கள், பிச்சைக்காரர்கள், இதுபோல யாரும் இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் சனி பகவானுடைய கருணையினால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் அன்னதானம் அளியுங்கள், அவர்களுக்கு தேவையான உடைகளை வாங்கி தாருங்கள். இது போன்ற அன்னதானத்தை ஒரு பரிகாரம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அந்த தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும், தனஸ்தானம் வேலை செய்யும், உங்களுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும், உத்தியோகம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். குலதெய்வம் தனுசு ராசிக்கு இந்த குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் மேஷம். முதல்ல உங்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய குலதெய்வ வழிபாடு முக்கியம். பாவம் என்றால் நீங்கள் செயல்களால் செய்வது மட்டும் பாவம் அல்ல, எண்ணங்களால் செய்வதும் பாவம்தான். பெண்ணை ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்வையிட்டாலும் அந்த எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தில் வலம் வந்துதான் கொண்டிருக்கின்றன. அதை பிறர் தவறான ஒரு எண்ணத்தில் ஒரு செயலில் ஈடுபடும் போது அந்த எண்ண அலைகள் எல்லாம் அந்த நபரிடம் சென்று அவருக்கு இன்னும் செயலாக்கத்தினை, ஒரு வேகத்தினை கொடுத்து விடுகிறது. உங்கள் எண்ண அலைகளும் பிறர் தவறு செய்வதற்கு உதவுகின்றது என்பதை மறவாதீர்கள். எனவே எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல எண்ணத்தோடு இருங்க, அது நம்மளை வாழ வைக்கும். பிறர் பெண்களிடம் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நல்ல கண்ணோட்டத்தில் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் என்பது உண்மை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்வில் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கொள்கைகளையும் ஒரு சில குறிக்கோளையும் வைத்துக்கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வாழ்வில் உயர்ந்த ஸ்தானம் செல்வீர்கள், பல பேரை நீங்கள் வாழ வைப்பீங்க. இதுதான் உண்மை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.